Hello friends, welcome to Ronnie Tailors. இப்போ நம்ம வந்து ஸ்டிச்சட் ப்ளவுஸ்ல ப்ரூச் ஒர்க் வந்து எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம். நான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன். மெட்டீரியல் என்னன்னு பார்க்கலாம். நீடில் நம்பர் 10 எடுத்திருக்கேன். கிரீன் கலர் த்ரெட் எடுத்திருக்கேன். ஸ்விங் த்ரெட்ல வந்து நம்ம கிரீன் கலர் த்ரெட் எடுத்திருக்கோம். ஒரு கிரீன் கலர் பீடு, சுகர் பீடு ஒன்று. இந்த மாதிரி பீடை எடுத்துட்டு சுகர் பீடை இந்த மாதிரி கொஞ்சம் தள்ளிக்கோங்க. மேலே கொஞ்சம் தள்ளிட்டு அதுக்கப்புறம் பாருங்க பீடுக்குள்ள நீடில் உள்ள போட்டு உள் பக்கம் போட்டுக்கலாம். அப்புறம் இதை சுத்திலும் போட்டுக்கலாம். சுகர் பீடு இந்த மாதிரி மேலே தள்ளிக்கோங்க. தள்ளிட்டு பீட்ஸ்குள்ள ஹோல் இருக்கு பாருங்க, அந்த ஹோல்ல நீடில் உள்ள போட்டுக்கலாம். பீடை மேலே தள்ளிட்டு சுகர் பீடை மேலே தள்ளிட்டு கிரீன் கலர் பீடு இருக்கு இல்லையா, அது ஹோல் இருக்குல்ல பெரிய பீடில், அதில் வந்து நம்ம நீடில் உள்ள போட்டிருக்கோம். இந்த மாதிரி நம்ம அந்த ஃபர்ஸ்ட் போட்ட பீடை சுற்றிலும் போட்டுக்கலாம். சென்டரில் ஒன்று போட்டுட்டு அதை சுற்றிலுமே நம்ம 6 பீட் போட்டிருக்கோம். சுற்றிலும் போட்டுட்டு அதுக்கப்புறம் இது ரெண்டுக்கும் இடையில நீடில் எடுத்துக்கலாம். திரும்பவும் நம்ம அந்த மாதிரி போட்டுக்கலாம். இது ரெண்டுக்கும் இடையில பீடு வந்து நம்ம வந்து கிரீன் கலர் பீடு, அதுக்கப்புறம் இது வந்து லைட் கிரீன் எடுத்திருக்கேன். ஒன்று வந்து டார்க் கிரீன் பெரிய பீடு வந்து இது வந்து நம்பர் 4 பீடு, 4M பீடு. இது வந்து சுகர் பீடு வந்து இந்த நம்ம லைட் கலராக எடுத்திருக்கோம். ரெண்டுமே ஒரே கலர் போடாமல் கிரீன் தான், இது லைட் கிரீன், அது கொஞ்சம் டார்க் கிரீன் வருது மாதிரி. இப்படி போட்டு நம்ம பீட்ஸ்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் லீஃப் போட்டுக்கலாம். கட் பீடு வந்து நம்ம கிரீன் கலர்ல எடுத்திருக்கோம். அதே சேம் கலர்ல எடுத்திருக்கேன். த்ரீ பீடு எடுத்திருக்கேன்.
ரைட் சைடில் 3 பீடு, லெஃப்டில் 3 பீடு, இந்த மாதிரி மாற்றி மாற்றி போட்டுக்கலாம். இன்னொரு லைன் போட்டுக்கலாம். மொத்தம் 4 லைன் வர்றத மாதிரிக்கு ரைட் சைடில் 4 லைனு, லெஃப்டில் 4 லைனு, சென்டரில் 1, எல்லாமே 3 பீடு தான். போட்டுட்டு அதுக்கப்புறம் சென்டரில் நம்ம மார்க் பண்ணி போட்டுக்கலாம். இது ரெண்டுக்கும் இடையில ஒன்று வர்றது மாதிரிக்கு நம்ம இங்கே எப்படி போட்டோமோ அதே மெத்தடு தான். இங்கே எப்படி போட்டிருக்கோமோ அதே மாதிரி இதில் நம்ம போட்டிருக்கோம். போட்டுட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்து சின்னதாக கொடி மாதிரி போட்டு பீட்ஸ் போட்டுக்கலாம். கட் பீட் போட்டுக்கலாம் நம்ம அதில். இப்போ நம்ம வந்து நீடில் நம்பர் 10 எடுத்திருக்கேன். அது மாதிரி த்ரெட் வந்து சேவிங் த்ரெட்டில் கோல்டு கலர் எடுத்திருக்கேன். நம்ம கட் பீட் வந்து கோல்டு கலர் போடணும் அப்படிங்கிறதுனால கோல்டு கலர் த்ரெட் எடுத்திருக்கேன். கட் பீட் வந்து நம்ம 8 பீட் போட்டிருக்கோம். போட்டுட்டு அதுக்கப்புறம் அடுத்தது வந்து நம்பர் 3 ஆன்டிக் பீட் போட்டுக்கலாம் கோல்டு கலரில். நம்ம இந்த மாதிரி இங்கேயும் போட்டுக்கலாம். அடுத்தது இப்போ நம்ம வந்து கொடி மாதிரி போட்டுட்டோம். இதுலேயும் போட்டுட்டு இதுலேயும் போட்டுட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்து இதுலேருந்து இதில் வந்து ஒரு கொடி மாதிரி வர்றது மாதிரி
கட் பீட் போட்டுக்கலாம். கோல்டன் கலரில் நம்ம எடுக்கோம். கோல்டு கலர் கட் பீடில் 3 பீடு எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் போட்டுட்டு 3 பீட் போட்டிருக்கோம் இல்லையா, அதுக்கப்புறம் 2வது பீடுக்கு நேராக வர்றது மாதிரிக்கு செகண்ட் லைன் இருக்கணும். அதே மாதிரி 2வது பீடுக்கு நேராக வர்றது மாதிரி போடுங்க. இப்போ உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம 3 பீடு எடுக்கோம் இல்லையா, அந்த மாதிரி எடுத்துட்டு இப்போ இதில் வந்து செகண்ட் பீடுக்கு நேராக வர மாதிரி போடணும். அதே மாதிரி இதை ஒட்டிலும் வர மாதிரி போடுங்க. ஒரே லைனில் வர மாதிரி போடணும். இப்போ நம்ம இங்கே லோட் ஸ்டிச் போட்டிருக்கோம் இல்லையா, அதே மாதிரி இதுலேயும் போட்டிருக்கோம். கொஞ்சம் இதில் வந்து வளைவாக வர மாதிரிக்கு அதுக்கப்புறம் இங்கே ஒவ்வொரு பீடாக போட்டிருக்கோம். அப்புறம் இங்கே லீஃப் போட்டிருக்கோம் இல்லையா, இதே மாதிரி லீஃப் இங்கேயும் நம்ம போட்டுக்கலாம். ரைட் சைடில் 4 லைனு, லெஃப்டில் 4 லைனு, சென்டரில் ஒன்று, அவ்வளோதான். 3 பீடு. நாட் போட்டுக்கலாம். நம்ம நாட் எப்படி போடணும் அப்படின்னு பார்க்கலாம். இந்த மாதிரி லைட்டாக கிளாத்தில் குத்திட்டு நீடிலுக்கு அடியில் த்ரெட்டை கொண்டு வந்துடுங்க. இந்த லூப்புக்குள்ளே நீடில் வந்துடுச்சு பாருங்கள், அவ்வளோதான். இந்த மாதிரி குத்திட்டு நீடிலுக்கு அடியில் த்ரெட்டை கொண்டு வந்துடணும். அவ்வளோதான். 2 நாட் போட்டோம். நல்லா ஸ்ட்ராங்காகவே ஆயிரும். ஸ்லீவ் பாருங்கள், நம்ம ஒரே ஒரு ப்ரோச் மட்டும் தான் போட்டிருக்கோம் பாருங்கள். சூப்பராக இருக்குது. ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும், நல்லா நீட் லுக்கில் இருக்குது. நம்ம வந்து ப்ரூச் ஒர்க்குக்கு வந்து மெட்டீரியல் எதுவுமே இல்லாமல் நம்ம கையில் இருக்கிறது மட்டும் வச்சு போட்டிருக்கோம் பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்குது. நம்ம வந்து நெக்கோட ஒன் சைடில் மட்டும் போட்டிருக்கோம். ஒன் சைடில் ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸ்லீவ் போட்டிருக்கிறது வந்து நம்ம இந்த லீஃப் போட்டிருக்கோம். ஒவ்வொரு லீஃப் வராத மாதிரி போட்டிருக்கோம். நீங்கள் வந்து இந்த மாதிரி கூட 3 லீஃப் வச்சு கூட போட்டுக்கலாம். ரொம்ப நீட்டாக இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.